அடுத்த திரைப்படம் வந்து மாவீரன் அப்படிங்கிற திரைப்படம். 2023ல வந்ததிலே ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட படத்துல இந்த படம் வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நம்முடைய சிவகார்த்திகேயனுக்கு கம்பேக்கா வந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே பேசப்பட்டுச்சு. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான். ஒரு மண்டேலா படத்தை இயக்குன வந்து டைரக்டர் தான் இந்த படத்த வந்து இயக்குனாப்ல. இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைய வந்து சொல்ல வந்துச்சுன்னா, ஒரு சாதாரண சாமானியனா ஒருத்தன் இருக்கிறான். கோழையா இருக்க ஒருத்தன் வந்து மாவீரனா ஆன கதை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா இருந்துச்சு. கோழையா இருக்கான். அவன் வாழ்க்கையில வந்து திடீர்னு அவன் வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய அவனுக்கு மனசுல இருக்கிற அந்த வலிகள் எல்லாத்தையுமே அவன் வந்து கார்ட்டூனா எழுதி ஒரு கேரக்டர் மாவீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா வந்து உருவாக்கி, அந்த கேரக்டர் மூலமா தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் வந்து சொல்லிடுறான். தட்டி கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே கதையில எழுதிட்டு போயிடுறான். அப்படி இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் தான் விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நடக்க போறது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லுது. இப்படிலாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி வந்து சொல்லுது. அந்த சொல்றத வச்சு இவன் வந்து வீரனா வந்து மக்களால் கவனிக்கப்படுறான். அந்த வாய்ஸ் மூலமா அவன் ஹீரோவாவும் மாற ஆரம்பிக்கிறான். வீரனாவும் மாறுறான். அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா எடுக்கப்பட்டிருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து இந்த கேரக்டர ரொம்ப அழகா வந்து கேரி பண்ணி காட்டியிருப்பாரு. இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதே வந்து விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு நல்ல மனசு. அது ரொம்ப நல்ல விஷயம். சக போட்டியாளருக்கு வந்து அவரு ஒரு உதவியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. யோகி பாபுவோடைய அந்த பேட்ச் ஒர்க் காமெடி வந்து ரீல்ஸ்ல பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச காமெடி. கடந்த வருஷத்துல வந்து ரசிச்ச காமெடி தான் அந்த பேட்ச் ஒர்க் காமெடி வந்து ரொம்ப அற்புதமான காமெடி. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவீரன் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய யோகி பாபு நடிச்சிருந்தா அது பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா, ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுகின்ற ஒரு மனிதன் வந்து அந்த மாரி கதைய வந்து நடிக்கும்போது பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். அப்படியும் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணும்போது அதில சில மாற்றங்கள ஏற்படுத்தி, அவங்களுக்குன்னு ஒரு லவ் ட்ராக் போட்டு, அந்த ட்ராக்க வச்சு அவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ, அத பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் அவர்கள் வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அதே மாரி அ சுனில் கூட ரொம்ப நல்ல கேரக்டர். அவரு தான் வந்து மிஷ்கினோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அ எல்லாமே பொதுவா பார்க்கும்போது, அ ஒரு படமா பார்க்கும்போது என்டர்டெயின்மென்ட் ஓரியன்டடா இந்த படம் இருந்துச்சு. மக்கள் எல்லாத்தையும் ரசிக்க வச்சது. முகம் சுளிக்கும்படியான காட்சிகள் இல்லாம, மக்கள் யோசிக்கும்படியான காட்சிகள் வந்து இருந்துச்சு. ஒரு கோட்ரஸ் இருக்கு. அந்த கோட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எந்த மாதிரியான கொள்ளை அடிச்சு அந்த கோட்ரஸ் சரியா கட்டாம உட்டுட்டா, அதுல மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒரு சாமானியனவே வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் அந்த படத்திலேயே ஒரு சின்ன கற்பனை. அது ரொம்ப அழகா வந்து காட்டியிருந்தாங்க. 2023ல கவனம் ஈர்த்த திரைப்படத்தில சிவகார்த்திகேயனுடைய கம்பேக் படமாகிய மாவீரன் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மிகையில்ல. உங்களுடைய கருத்துக்கள தாராளமா நீங்க கமெண்ட் எழுதலாம். இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி.